அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வயலக வானொலி பண்பலை 90.4 மற்றும் தாமரகத்துல இணைந்து வழங்கும் இன்னைக்கு நம்ம இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் பயன்பாடு முறைகள் பத்தின பயிற்சி இருக்கு. இன்னைக்கு பயிற்சியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் நம்ம மக்களுக்கு அதிகமா இப்ப பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை இயற்கை முறை விவசாயம், இயற்கை இடுபொருட்களை வச்சுட்டு விவசாயம் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ அடிக்கடி பேசி கேள்விப்படுறோம். நிறைய பேர் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கான இதுதான். இப்போ நம்ம ஒரு விவசாய முறை பண்ணும் பொழுது நம்ம வெளியில பொருட்களை வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நமக்கு லாபம் பார்க்க முடியாது. நம்மளே அதை தயாரிச்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸியா லாபம் பார்க்க முடியும் அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இயற்கை இடுபொருட்களை எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி செய்முறையா உங்களுக்கு விளக்குறதுக்காகவும் அந்த இயற்கை இடுபொருட்களை என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, அதை எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எல்லா தகவல்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வேளாண் வல்லுநர் திருமால் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இயற்கை இடுபொருள் எப்படி தயாரிக்க போறோம்ன்றது. ஒரு விவசாயம் பண்ணணும்னா அதுல நம்ம ஒரு நாலே பொருள் இருந்தால் நமக்கு போதும். இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணிடலாம் இயற்கையில அப்படின்ற ஒரு 4 பொருள் நம்ம தயாரிப்பு, அது எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும், எந்த நேரத்துல பயன்படுத்தணும்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். முதல்ல பார்க்கும்போது பஞ்சகாவியா, 2வது மீன் அமிலம், 3வது பூச்சி விரட்டி, 4வது ஜீவாமிர்தம். இது ஒரு 4 வகையான பொருள் இருந்தாலே நம்ம இந்த விவசாயத்தை பண்ணிடலாம். இது 4மே எதுக்காகலாம் பயன்படும் பார்க்கும்போது, ஒண்ணு பூச்சி விரட்டியா பயன்படும், இன்னொன்னு பார்க்கும்போது வளர்ச்சி ஊக்கியா பயன்படும், இன்னொன்னு நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தும், இன்னொன்னு பார்த்தோம்னா நோய்களை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஒரு 4 விஷயம் தான் நம்ம எந்த பயிர் பண்ணாலுமே வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயத்துல நம்ம ஈஸியா நம்ம கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எப்படி நல்லா நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஒரு 4 விஷயங்கள் பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது பஞ்சகாவியா. பஞ்சகாவியாவை பொறுத்த வரைக்கும் இது இயற்கை முறையில நம்ம வீட்டுல பஞ்சம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த பஞ்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த 5 நம்பர் 5 இந்த பஞ்சபூதங்கள்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த 5 இதை நம்ம சொல்லலாம். கவ்வியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 5 வகையான பொருள். அது என்னன்னு பார்க்கும்போது பால், தயிர், நெய், இந்த மாதிரி சாணம், கோமியம், இந்த மாதிரி ஒரு 5 வகையான பொருள் மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பஞ்சகாவியா ரெடி பண்ண போறோம். பொருள் என்னென்னலாம் பார்க்கும்போது நம்ம ஒரு 5 கிலோ சாணம், ஒரு 5 லிட்டரு, 4ல இருந்து 5 லிட்டர் கோமியம், பால் ஒரு 2 லிட்டரு, தயிர் 1ல இருந்து 2 லிட்டரு, நெய் இதுல 1 லிட்டரு இருக்கு, 1/2 லிட்டரு போதும், இல்லை 1/4 லிட்டரு, உங்களுக்கு எவ்வளவு சேர்க்க முடியுமோ அதோட காஸ்ட் கூட இருக்கும், ரேட் கூட இருக்கும். நம்ம ஒரு 1/4 லிட்டர்ல இருந்து ஒரு 1/2 லிட்டர் வரை சேர்த்துப்போம். பிளஸ் கரும்பு சாறு 3 லிட்டரு. கரும்பு சாறு கிடைச்சா கரும்பு சாறு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெல்லம் கிடைச்சா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் ஒரு 3 கிலோ சேர்த்துக்கலாம். இளநீர் ஒரு 3 லிட்டரு, வெல்லமும் சேர்த்துக்கலாம். பிளஸ் இதோட சேர்த்து நம்ம இது கல்லு கிடைச்சா கல்லு சேர்த்துக்கலாம், பனங்கல்லோ தென்னங்கல்லோ, அது ஒரு 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்துல ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரொட்டி தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க, அது நம்ம பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க, அது சேர்த்துக்கலாம். அது ஒரு 100ல இருந்து 200 கிராம் வரை சேர்த்துக்கலாம். பிளஸ் வாழைப்பழம் ஒரு 10 வாழைப்பழம் 10 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தான் நம்ம இந்த பஞ்சகாவியாக தேவையான பொருள். நம்ம கோமியம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துதான்.
இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் பார்த்தோம்னா மாட்டு சாணமும் நெய்யும் வந்து கலந்து வச்சிடணும். இப்ப நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணுன்ற வகையில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 1ஆம் தேதி இருந்து 30ஆம் தேதியை வந்து கணக்கு எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து 1ஆம் தேதி வந்துட்டு மாட்டு சாணமும் நெய்யும் கலந்து வச்சுட்டோம்னா ஒரு வீட்டுல கிடைக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பான இரும்பலான ஆஹ் இரும்பு ட்ரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம பிளாஸ்டிக்லான வாளி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல வந்து மாட்டு சாணமும் நெய்யும் வந்து ரெண்டும் பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு 3 நாள் வைக்கிறோம். இதை பார்த்தோம்னா காலையிலயும் சாயந்தரம் காலைல சாயந்தரம் டெய்லியும் பிசைஞ்சு வைக்கணும். அது வந்து ஈரம் காஞ்சிராம இருக்க ஒரு ஈர துணியோ இல்லை சாக்கு பையோ நல்லா தண்ணியில் நனைச்சு மேலே வந்து மூடி விட்டுறணும். 4வது நாள் அதாவது 4ஆம் தேதி பார்த்தோம்னா கோமியமும் தண்ணியும் வந்து ஒரு ட்ரம்மில் ஒரு அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான ட்ரம் வந்து உங்ககிட்ட கிடைக்கிற ட்ரம் கொஞ்சம் பெரிய ட்ரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரம்மில் வந்து அந்த சாணம் தண்ணியும் கலந்து வச்சிருப்பாங்க அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கோமியமும் தண்ணியும் வந்து சேர்த்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா ஒரு குச்சி கசப்பு இல்லாத குச்சி அதாவது புளியங்குச்சி எடுத்துக்கிட்டு புளியங்குச்சி உங்களுக்கு வேற எந்த குச்சி கசப்பு இல்லாமல் இருக்கோ அந்த கசப்பு இல்லாத குச்சி எடுத்துக்கிட்டு நம்ம டெய்லி வந்து காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் நம்ம வந்து கலக்கணும். அதாவது கடிகார முள் சுத்துற பக்கம் வந்து நம்ம கலக்கணும். அதே மாதிரி 10வது நாள் மற்ற பொருள் எல்லாமே பால் தயிர் நெய் பால் தயிர் வாழைப்பழம் இளநீ இதெல்லாம் இருக்கிறதுல மற்ற பொருள் எல்லாமே அது எல்லாமே வந்து 10வது நாள் வந்து சேர்த்து ட்ரம்மில் வந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து 2 முறை கலக்கணும். அது காலையிலேயும் சாயந்தரம் ஒரு 20 நிமிஷம் வந்து டெய்லியும் கலக்கி விடணும். ஒரு 25லேருந்து 30 நாள்ல பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பஞ்சகாவியம் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பழமரங்கள் பார்க்கும்போது 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர வளர நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் மாசத்துக்கு ஒரு முறை வந்து கொடுக்கலாம். காய்கறி பூ பயிர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை அதுக்குமே கொடுக்கலாம். இன்னொரு 15 நாள் 10லேருந்து 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் காய்கறி பயிர்களுக்கு. இதே பூ எடுக்கிற ஸ்டேஜ் இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். பிஞ்சு வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை வந்து கொடுக்கலாம். அறுவடைக்கு வர நேரம் வந்து அந்த இதுமே வந்து அறுவடைக்கு வர நேரத்துல ஒரு முறை தெளிச்சோம்னாலே போதும். இதோட நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மகசூல் நம்ம எதிர்பார்க்கும் பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் இல்லாம கொஞ்சம் கூடுதல் மகசூல் கிடைக்கும். மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும். அந்த பயிரோட வளம் வந்து நல்லா இருக்கும். அந்த பயிரோட வேர் வந்து நீளமாவும் ஆழமாவும் உள்ள வளர்ந்து போறது நல்லா இருக்கும். இதோட அந்த தண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் உறுதியாகவும் நல்லா பெருசாகவும் ஆகும். பூச்சி நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பூ வந்து வாடுறது வந்து ஒரு நாளுக்குள்ள வாடாம இருக்கும். பூக்கள் அடிக்கும் போது வாடாம இருக்கும். பழத்துக்கு மேல தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட தரங்கள் வந்து கூடும். அதே மாதிரி ஒரு விளைச்சல் வருதுன்னா அது ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு முன்னாடியே வந்து விளைச்சல் நமக்கு வந்துடும். இது வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவுமே இருக்காது. நம்ம கெமிக்கல் மருந்து அடிச்சா வந்து நம்மளை சுத்தி மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும், நம்ம சுவாசிக்க நமக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இது வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. சரிங்களா? இது பஞ்சகாவியாவை பத்தி ஒரு அடுத்து மீன் அமிலம். மீன் அமிலம் வந்து ஈஸியான தயாரிப்பு தான். இது வந்து நம்ம இதுவுமே ஒரு 40 நாள் வெயிட் பண்ணணும். இதுக்கு என்னென்ன பொருள் வந்து தேவைப்படும்னு பார்க்கும்போது பஞ்சகாவியாவுக்கு வந்து ஒரு நிறைய பொருள் தேவைப்பட்டுச்சு. மீன் அமிலத்துக்கு வந்து ஒரு 3 பொருள் தான். மீனோட கழிவு, பனை வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாச்சும். மீன் கழிவு நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். 1 கிலோ மீன் கழிவு சேர்த்தணும் 1 கிலோ பனை வெல்லம் சேர்க்கணும். இல்ல 10 கிலோ மீன் கழிவு சேர்த்தீங்கன்னா 10 கிலோ பனை வெல்லம் சேர்க்கணும். வாழைப்பழம் வந்து ஒரு 5 வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமும் ஒரு 5 வாழைப்பழம் இருக்கு. இது 3 தான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கிட்டு அந்த வாளியில வந்து இந்த மீன் கழிவு வெல்லம் எல்லாம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரம்முக்குள்ள போட்டு
அந்த வாளிக்குள்ள போட்டு காத்து போகாத மாதிரி நல்லா மூடி வச்சிடணும். அதே மாதிரி பஞ்சகாவியாவை பத்தி சொல்ல பார்க்கும்போது, பஞ்சகாவியை வந்து மூடி வைக்க கூடாது. மேல வந்து ஒரு துணியோ இல்ல காத்து போற மாதிரி உள்ள எதுவும் விழுந்துடாம இருக்க, பள்ளியோ வேற எதுவும் விழுந்துடாம இருக்க, இப்ப மேல ஒரு சணல் துணி மாதிரி போட்டு மூடி வச்சுட்டா அதோட காத்து வந்து வெளியே போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சாணமும் கோமியம் கலக்கும் போது அதோட கேஸ் வந்து அதிகமா ஆகும்போது நம்ம மூடி வச்சிட்டோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தோம்னா நம்ம மேல ஏதாவது ஒரு துணி மாதிரியோ இல்ல காத்து வெளியே போற மாதிரி துணி வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி வச்சோம்னா உள்ள விழுந்துடாம இருக்காது யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். சரிங்களா? இது அதே மாதிரி இந்த 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம தயாரிக்கிற பொருள் எல்லாமே ஒரு 6 மாசம் அதோட எக்ஸ்பீரி டேட். ஓகேங்களா? 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பொருளுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் வாளிக்குள்ள ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 40 நாள் கழிச்சு அதை எடுத்து திறந்து பார்த்தோம்னா ஒரு தேன் மாதிரி ஒரு திரவம் வரும். அதை வந்து நம்ம அப்படியே தங்கியிருக்கு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்து திறந்து பார்த்தாலே ஒரு பல வாசனை வரும். அது அந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 200 மில்லி ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்க் இருக்குன்னா ஒரு 200 மில்லி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பயிருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரும்பு பயிராக இருந்தால் ஒரு டேங்க் வந்து கரும்புக்கு வந்து 200லேருந்து 250 ml இருக்கிறோம். நெல், சோளம், கரும்பு, கம்பு, காய்கறி, பழப்பயிருக்கு வந்து 150லேருந்து 200 ml, அதாவது 10 லிட்டருக்கு ஒரு டேங்க் 10 லிட்டருக்கு. இதே நம்ம வந்து விதைநீர்த்தி பண்ணி விதைநீர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 100 மில்லி கலந்து விதையை வந்து விதைநீர்த்தி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விதைநீர்த்தி பண்றதுக்கு வந்து பயன்படுது. இதோட நன்மைகள்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியா மட்டும்தான் செயல்படும். பஞ்சகாவியம் வந்து பூச்சி விரட்டியாவும் செயல்படும், வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படும். பூச்சி விரட்டியா வந்து ஒரு 75%, வளர்ச்சி ஊக்கியா வந்து 25%ஆகவும் செயல்படும். இது பார்க்கும்போது இது வந்து 75%, 80% வந்து வளர்ச்சி ஊக்கியாவும் 25% வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். இது தெளிக்கும் போது எல்லா வகையான எந்த பூ பயிராக இருந்தாலும் நல்லா பூ இருக்கும், பூ கொட்டாது. அதே மாதிரி இதுல என்ன இருக்குன்னா இன்னொரு விஷயம், நம்ம வந்து யூரியா சத்து வந்து இதுல வந்து அதிகமா இருக்கு. நம்ம வந்து யூரியா போடுறத வந்து கம்மி பண்ணிக்கலாம். பூக்கிற நேரத்துல இதை அடிக்கும் போது அந்த மகரந்த சேர்க்கை வந்து நிறைய நடக்கும். தேனீக்கள்லாம் வந்து நிறைய உட்காந்து உட்காரும் போது அந்த மகரந்த சேர்க்கை வந்து அதிகரிக்கும். இதனால காய் பிடிக்கிற தன்மையும் வந்து அதிகமா இருக்கும். இந்த அமிலம் வந்து அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது மாதிரி இது வந்து மீன் அமிலம் தெளிக்கும் போது நல்லா பச்சை பிடிச்சு வரும். இன்னொரு விஷயம் இதுல என்ன இருக்குன்னா, நம்ம இந்த வரப்பு ஓரத்துலயோ வேலி ஓரத்துலயோ வந்து இந்த மீன் அமிலத்தை தெளிச்சா மயில், முயல், எலி இந்த மாதிரி தொந்தரவு வந்து ஒரு 5 நாளைக்கு இருக்கு. திரும்ப நமக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்க திரும்ப அந்த வரப்பு ஓரத்துல வந்து இந்த மீன் அமிலத்தை வந்து நீங்க தெளிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மயில் தொல்லை, இந்த முயல் தொல்லை, எலி தொல்லை இந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? இதுதான் மீன் அமிலத்தோட சின்ன இது. அடுத்து பூச்சி விரட்டின்னு பார்க்கும்போது ஒரு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதுல இந்த 3 விஷயம் வந்து இது எல்லாமே நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடியதுதான். சரிங்களா? இது 3 வச்சு வந்து ஒரு பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோ பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் வந்து ஒரு 1/2 கிலோ, இது 3மே நல்லா மிக்சியில போட்டு தனித்தனியா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 7 லிட்டர் தண்ணியில இது அரைச்சது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 7 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி அளவுல வந்து எடுத்து நம்ம வந்து தெளிக்கணும். இது வந்து பூச்சி விரட்டியாவும் பயன்படும், பூஞ்சான கொல்லியாவும் பயன்படும். பூச்சி விரட்டின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பூச்சியுமே வந்து எதுவுமே சாகாது, வந்து இந்த இது வந்து வராது. பூஞ்சான கொல்லின்னு பார்க்கும்போது நோய் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து வராது. ஓகேங்களா? 1 லிட்டருக்கு 50 ml, 10 லிட்டருக்கு பார்த்தோம்னா ஒரு 500 ml. சரிங்களா? இதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது.
இது பூச்சி விரட்டி. இதெல்லாம் ஈஸியான ஒரு இதுதான். நம்ம வந்து வீட்டுல இருக்கிறவங்க வச்சு இதெல்லாமே தயாரிக்கும். அடுத்து ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் பொறுத்த வரைக்கும் இது வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரிகள் பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்து நம்ம ஜீவாமிர்தம் பயன்படுத்துறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா நிறைய கெமிக்கல் உரத்தை வாங்கி போட்டு போட்டு நம்ம வந்து மண்ணை வந்து மலடாக்கி உள்ள மண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இப்ப வந்து நிறைய மண்ணுல வந்து உரம் தான் நிறைய கலந்துருக்கு. அப்படியே வந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப மண் வந்து ரொம்ப இறுக்கம் கொடுத்துருக்கும். நம்ம வந்து உரத்தை கொடுத்து இறுக்கம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தோம்னா மண்ணுக்குள்ள வந்து நமக்கு தேவையான நுண்ணுயிர்கள், விவசாயத்துக்கு தேவையான நுண்ணுயிர்கள் எல்லாமே சேர்த்து நம்ம திரும்ப அந்த நுண்ணுயிர்களை கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஜீவாமிர்தத்தை வந்து நம்ம திரும்ப வயல்ல விட்டு அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தினாதான் நம்ம வந்து அந்த மண்ணை வந்து திரும்ப மாற்றி நல்ல விவசாயத்தை கொண்டு வர முடியும் நம்மளால. இதெல்லாம் நம்ம தயாரிக்க ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால நம்ம நேரம் உரங்களை போட்டு வாங்கிட்டு போட்டு. ஆனா அதோட பாதிப்பு வந்து யாருக்குமே தெரியல. சரிங்களா? இப்போ உங்களால எங்கேயுமே மண்புழுங்கிறது விஷயம் வந்து எங்கேயுமே உங்களால பார்த்துக்க முடியாது. உங்க தோட்டத்துல எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. நம்ம வந்து எங்கேயாவது மண்புழு உரம் தயாரிக்கிற இடத்துலயோ இல்ல மண்புழு உரம் போட்டுனாலும் அப்ப மட்டும் தான் நம்மளால அதை கண்ணில் பார்க்க முடியும். ஒரு தோட்டத்துல முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் மண்புழு எல்லாம் ஒரு நாளே தெரியும். இப்பெல்லாம் அந்த மாதிரி எங்கேயுமே தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ வர காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய கெமிக்கல் உரத்தை போட்டு போட்டு நம்ம வந்து மண்ணை மாத்திட்டோம். அதனால வந்து ரொம்ப மண் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால அந்த மண்புழுவுமே உள்ள கொலை போட்டு உள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால மண்புழுவுமே செத்து போச்சு. எங்கேயுமே பார்க்க முடியும். ஜீவாமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வயல்ல வந்து வாய்க்கால்ல திறந்து விடலாம். வர்றது மூலம் நம்ம வயலுக்குள்ள பாயறதுனால மண்ணுக்குள்ள இருக்க நுண்ணுயிர்கள் பெருக்கிறது வந்து அதிகப்படும். ஒரு கிராம் மண்ணுல எத்தனை கோடி நுண்ணுயிர்கள் வாழுதுன்னா 10 கோடி நுண்ணுயிர்கள் வந்து வாழுது ஒரு கிராம் மண்ணுல. அப்ப நம்ம நிலத்துல எத்தனை கிராம் இருக்குன்னு பாருங்க, எத்தனை கிலோ இருக்குன்னு பாருங்க மண்ணு. அப்போ அவ்வளவு நுண்ணுயிர்கள் வந்து விவசாயத்துக்கு நல்லது பண்றதை வச்சு கெட்டது பண்றது நல்லது பண்றது நம்ம எல்லாமே சொல்லுவோம். நம்ம கெட்டது பண்ற நுண்ணுயிர்கள் சொல்றோன்றது நல்லது பண்ற நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் சொல்லணும். இதனாலையும் ஒரு மகசூலோட இது வந்து குறையும். அந்த ஜீவாமிர்தம் விடுறதுனால திரும்பவும் அதை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஒரு இது என்னன்னா ஜீவாமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன தேவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கும்போது நாட்டு மாட்டு சாணம் ஒரு 10 கிலோ, தண்ணி ஒரு 180 லிட்டர், அதாவது 200 லிட்டர்ல வந்து நம்ம இது எல்லாமே ரெடி பண்ண போறோம். சரிங்களா? 180 லிட்டர் தண்ணி, நாட்டு மாட்டு கோமியம் ஒரு 10 லிட்டர், நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பயிர் வகை பெறும் மாவு, சிறுதானிய மாவு, பயிர் வகை பெறும் மாவு, கடலை மாவு, உளுந்த மாவு, துவர மாவு, ஏதாவது ஒரு மாவு 2 கிலோ, வரப்புல உள்ள மண்ணு. ஜீவாமிர்தத்துக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம், தண்ணி, கோமியம், இந்த பயிர் வகை மாவு, வரப்புல உள்ள மண் 1 கிலோ. ஏன் வரப்புல உள்ள மண் எடுக்கிறோம்னா நம்ம வந்து வயலுக்குள்ள வந்து நிறைய உரத்தை போட்டு போட்டு மண்ணை வந்து ரொம்ப மலடாக்கிறோம். அந்த மண்ணுக்குள் நம்ம வயலுக்குள்ள இருக்கிற மண்ணுல வந்து எந்த ஒரு நுண்ணுயிர்களுமே இருக்காது. வரப்புல வந்து நம்ம எந்த ஒரு உரமும் போட மாட்டோம். நம்ம போடுற உரம் பூரா வயலுக்குள்ளதான் போடுவோம். வரப்புல எதுவுமே போட மாட்டோம். இப்போ வரப்புல அவ்வளவு நுண்ணுயிர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால வரப்புல உள்ள 1 கிலோ மண்ணு, 200 லிட்டர் அளவுல வந்து ஒரு ட்ரம்மு எல்லாத்தையும் எடுத்து இதுதான் தேவை. ஒரு 200 லிட்டர் தண்ணி குடிக்கிற அந்த வாளியில அந்த மாட்டு சாணமும் இதோட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தையும் நல்லா ஊற்றி கலக்கணும். அதாவது பழைய கோமியமா இருந்தா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து ஒரு நம்ம அப்போ ரொம்ப நாள் பிடிச்சி வச்சு கோமியமா இருந்தா இல்லை எங்கேயாவது மாட்டு கொட்டை இருந்து அவங்க வந்து அவங்க கோமியத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, தேக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கோமியமா இருந்தா எடுத்துக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் மாவு, அந்த சிறுதானிய மாவு, உளுந்து மாவு, துவரம் ஏதாச்சும் ஒரு மாவு 2 கிலோ சொல்லுங்க, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து மண், வரப்புல உள்ள மண், அதாவது அந்த இடத்துல வந்து உரம் எதுவும் பட்டுக்க கூடாது.
நம்ம பூச்சி மருந்து இந்த மாதிரி எதுவும் வரப்புல இந்த களைக்குள்ளி இந்த மாதிரி அடிச்சிருக்கோம், அந்த மாதிரி அடிக்காம இருக்கிற நம்ம இடத்துல வந்து மண் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இல்லாட்டி நீங்க உங்க கண்மாய் கரையில இருக்கிற மாதிரி அந்த மண்ணை கூட நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அங்க வந்து நம்ம எந்த இதுவும் பண்ண மாட்டோம். சரிங்களா? அங்க இருக்கிற ஒரு கிலோ மண்ணை கூட எடுத்துக்கிட்டு இந்த இதுல ரொம்ப போட்டு நல்லா கலந்துட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி அந்த 200 லிட்டர்ல எவ்வளவு தண்ணி போகுது, மிச்சம் 20 லிட்டர் 30 லிட்டர் ஊற்றிருக்கோம். மிச்சம் இருக்கிற தண்ணி அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுருந்தோம். கலக்கி விட்டு ஒரு 7 நாள் வரையும் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்துல வந்து விடலாம். இது தினமும் வந்து ஒரு குச்சியை வச்சு வலதுபுறமா வந்து கலக்கி விடணும். எல்லாமே பஞ்சகாவியாவும் சரி இதுவும் சரி எல்லாமே வந்து வலதுபுறமா கலக்கி விட்டுனா நல்லா இருக்கும். மீன மிதத்தை மட்டும் கலக்கக்கூடாது. அது அப்படி 40 நாள் மூடிதான் இருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து டெய்லி கலக்கி விடணும். ஒரு 7 நாள் கலக்கி விட்டுட்டு அப்புறமா நீங்க தோட்டத்துல வந்து போற தண்ணிலையோ இல்ல வந்து மேல ஸ்ப்ரே பண்றது ஏதோ ஒண்ணு போற தண்ணியில கூட நீங்க கலந்துக்கலாம். வாய்க்கால்ல வச்சுட்டு ட்ரம்ல வச்சுட்டு லைட்டா அப்படியே டேப் போட்டு திறந்து விட்டீங்கன்னா அந்த வாய்க்கால்லயே போய் எல்லா இடத்துக்கும் நிலத்துல போய் சேர்ந்துடும். இது இது பாய்க்கும் போது எந்த வகையான நோயை வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற நோய்க்கு பிரச்சனைகள் வந்து பயிரை வந்து தாக்காது. சரிங்களா? ஜீவாமிர்தம் விடுறதுனால உங்க வயல்ல மண்புழுவோட வரவு வந்து அதிகம் வரும். மண்புழு வந்து நிறைய வரும். சரிங்களா? இது வந்து எந்த வகையான மண்ணையும் சத்துள்ள மண்ணா வந்து மாத்திடும். நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறை வந்து விட்டுக்கிட்டே இருங்க வயல்ல. சரிங்களா? இதுல வந்து இந்த ஜீவாமிர்தம் வந்து நுண்ணுயிர்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த சுத்தும் போது அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து டபுள் மடங்கு ஆகுது. சரிங்களா? இந்த 4 பொருள் தான். இது எல்லாமே நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை வச்சு நம்ம வந்து நீங்க வந்து உங்க தோட்டத்துல உங்க வீட்டுக்கு வீட்டு தோட்டம் அந்த வயல்ல உள்ள தோட்டம் எதுக்குனாலும் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நன்றி திருமால் சார். இப்ப 4 பொருட்கள் இயற்கை முறையில எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யலாம் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அதோட பயன்களும் சொல்லியிருக்கீங்க, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க கேள்விகள் கேட்டு பதில் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க, கேக்குது. சார் ஆக்சுவலா இப்போ வந்து நாங்க டிராகன் செடி வச்சிருக்கோம். இப்ப நம்ம வச்சிருக்கிற செடிக்கு ஃப்ரீக்வன்சில நம்ம எவ்வளவு கொடுக்கலாம் சார்? எவ்வளவு நாள்ல கொடுக்கணும் சார்? ஆக்சுவலா நாங்க பஞ்சகாவியா அண்ட் ஜீவாமிர்தம் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே ஓகே சார். சரி சரி சார். ஆக்சுவலா வந்து நம்ம என்னன்னாக்க செடிங்க வந்து டக்குன்னு இப்ப நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு சில இடத்துல வந்து செடிங்க அழுகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன சார் ரீசனா இருக்கும்? நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அது உங்க மண்ணை ஒரு முறை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க தோட்டத்துல மண்ணை ஒரு முறை டெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மண்ணுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி உரத்தை கொடுக்கலாமோ அந்த மருந்து வேற எதாவது மாற்றி கொடுக்கலாமோன்றத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால வந்து ஒரு முறை நீங்க வந்து மண்ணை டெஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மண்ணுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம செடியில மட்டுமே வெளியில இருக்கிற பூச்சி நோய்கள் தாக்குன்றது மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. மண்ணுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் வேறு மூலமா கிடைச்சி அந்த மேல வந்துமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீங்க ஒரு முறை உங்க தோட்டத்தில் உள்ள மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஜீவாமிர்தம் மீனமிர்தம் தான் வந்து 10 லிட்டருக்கு 200 ml. ஓகே. தரை வழியா கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும்? தெளிக்கும் போது ஸ்ப்ரேயர்ல தெளிக்கும் போது எவ்வளவு கொடுக்கணும்? ஸ்ப்ரேயர்ல கொடுக்கும் போது நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு பார்த்தோம்னா ஒரு 50ல இருந்து 100 ml வரையும் கொடுக்கலாம். ஜீவாமிர்தம் பொறுத்த வரைக்கும்
சரி தரை வழியா கொடுக்கும்போது நம்ம அது ஒன்றும் பிரச்சனை, எவ்வளவு நாள் நம்ம அந்த டேப் திறந்து விட்டு நம்ம அந்த வாய்க்கால்ல வந்து கொடுத்துட்டே இருக்கலாம், எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீவமருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வயல்ல எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்ம மண்ணோட நுண்ணுயிர் பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும். அதனால வந்து நீங்க எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, நீங்க டெய்லி கூட கொடுக்கலாம். நம்ம வந்து மண்ணை மாத்தணும்னு நினைச்சோம்னா நம்ம டெய்லி கூட கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஆமாங்க சார். மீன் அமிலம் வந்து சார் நம்ம ஸ்ப்ரே வழியா ஸ்ப்ரே பண்ணும்போது அது வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாங்களா? இதுவுமே காய்கறி பயிரா இருந்தா வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. வேற நெல்லு இந்த மாதிரி இருந்தான்னா ஒரு 15 இருந்து 20 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். இது வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து எவ்வளவு இது பண்ணாலும் கொஞ்சம் தான் அது லிக்விட் கிடைக்கும். இது பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்தோம்னா ஒரு 50 இருந்து ஒரு டேங்க் வந்து ஒரு 1/2 லிட்டர் கொடுக்கலாம். அதிகமா புரியல அதிகமா பயன்படுத்தும் போது என்ன ப்ராப்ளம் ஆகும்? இல்ல நம்ம இதுல என்னன்னா அதிகமா வந்து மீன் அமிலம் வந்து இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம வந்து அதிகமா கொடுக்க வேணாம். ஏன்னா அதிகமா கொடுக்கும் போது பார்த்தோம்னா அதோட இதுல அந்த வீரியம் வந்து அதிகரிச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு இருக்காது, சும்மா லைட்டா கிடந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வரும். அதனால வந்து நீங்க அந்த அளவோட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நம்ம கிட்ட கிடைக்குதுன்றதுக்காக நம்ம அந்த அளவு ரொம்ப கொடுத்துட வேணாம். அந்த அளவுலயும் ஒரு டேங்க் வந்து 500 ml அந்த அளவுக்கு போடுங்க. இதே பஞ்சகாவியா இருந்தா 300 ml ஒரு டேங்க், 300 350 ml. இதோட வீடியோ ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்குங்க? கிடைக்குங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு கடைசி அந்த குரூப்ல கூட நம்பர் ஷேர் பண்றோம், அந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல இது பண்ணி உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ்ல வரும் நம்பர், அந்த நம்பர். அதுல எனக்கு எடுக்கிறது தெரியலைங்க சார். நம்பர் கான்டாக்ட் சொல்றீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்படியா, சரி ஓகே. என்னோட நம்பரையும் கூட வச்சுக்கோங்க, 8489. சரிங்க சார். 1654. 1654. 54. ரொம்ப நன்றி. சில நேரத்துல என்ன ஆயிடுதுனாக்க நம்மளோட நெக்லிஜென்சியோ இல்ல ஏதோ ஒரு இஷ்யூல வந்து நம்ம தயாரிக்கிற இதுல வந்து அந்த ஃபங்கஸ் மாதிரி வந்துருது சார். ஆக்சுவலா அதான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து மூடி வச்சு நம்ம அதை என்ன சார் பண்ணு, கீழே தான் ஊத்தணுமா இல்ல செடிகளுக்கு கொடுக்கலாம் வேணாமா? பிரச்சனை இல்ல, ரொம்ப நீங்க அது ப்ராப்பரா மூடி வச்சு அந்த இது கரெக்டா பாத்துக்கலாம். நம்ம ஏதாவது திறந்து விட்டா கூட அது மாதிரி பிரச்சனை வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கொடுக்கலாம். ப்ராப்பரா மூடி வச்சுக்கோங்க, அது வந்து வரவிடாம கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. அதனால ஒரு இயற்கை, அதனால ஒன்றும். சரிங்க சார். அந்த முட்டை இது தயாரிக்கிறோம் இல்லைங்களா சார்? ஆமா ஆமா, அதுவுமே இருக்கு. அது வந்து நம்ம இப்ப சொல்லுங்க. அது வந்து இப்ப நம்ம ஸ்ப்ரே கொடுக்கலாங்களா? இது வந்து டைரக்டா நம்ம இலை வழியா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா முட்டை அமிலம் என்னன்னா பயிர் வளர்ச்சி ஊட்டியாவும் வேர் வழியாவும் கொடுக்கலாம். நீங்க கொஞ்சம் மேல இலை வழியா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பூ பிடிக்கிறது, இந்த பூ அதிகமா எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க இலை வழியா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டைரக்டா இலையில கையில அந்த வேப்பல அந்த மாதிரி இருந்தாலும் கிடைச்சாலும் எடுத்து நீங்களே கூட சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பக்கெட்ல ஊத்திக்கிட்டு அதை அப்படியே மேலாப்புல தெளிச்சுடுங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய மரமா இருந்தா நம்ம கொடுக்க முடியாது, சின்ன செடியா இருந்தா வந்து நம்ம தெளிச்சுக்கலாம். இல்ல சார், இது வந்து இப்ப பிரான்சஸ் மேல வர ஆரம்பிச்சிச்சு சார், அதனால வந்து நம்ம தண்ணியில மொண்டு ஊத்த முடியாது சார். ஆக்சுவலா ஓகே, ஆளுங்கள் அது ஒரு ரொம்ப சின்ன கிராமம், ஆளுங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, வேறு வழியா கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அது செடி எடுத்துக்கிறது.
நேரடி இலை வழியா கொடுத்தோம்னா உடனே டைரக்டா இலைக்கு போடுறதுனால சூரிய ஒளி போடும், டைரக்டா இலைக்கு போடுறதுனால உடனே எடுத்துக்கலாம். வேர் வழியாவும் கொடுக்கலாம். வேர் வழியா ஓகே கொடுக்கும்போது வேர்ல உள்ள பிரச்சனையும் குறைஞ்சு நேரடியா இது பண்ணும். நீங்க அது ஓகே ஒண்ணும் நீங்க எப்படினாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர் வழியா கொஞ்சம் லேட் ஆகும், டைரக்டா இலை வழியா கொடுத்தீங்கன்னா உடனே கேட்கும் நம்ம. ஓகே ஓகே சார். சார் அந்த அந்த முட்டை அமினோ அமிலம் அந்த கரைசலை வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2 ml சொல்றாங்க, 5 ml சொல்றாங்க. நாங்க எவ்வளவு சார் கொடுக்கணும்? இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml வரையும் யூஸ் பண்ணலாம். ஒரு டேங்க் 200 ml வரையும் கொடுக்குறாங்க. 2 mlன்றது இதுல எலுமிச்சம்பழம், முட்டை, வெல்லம் இது மூணுமே வந்து கலந்துருக்கு. ஆமா சரிங்களா? சார். ஆக்சுவலா அதனால அவங்க என்ன 2 ml தான் சொல்றாங்க சார். ஆக்சுவலா ஒரு லிட்டருக்கே 2 ml தான் சொல்றாங்க. இல்ல 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 ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு ஆமா 20 ml சார். வரையும் கொடுக்குறாங்க. 10ல இருந்து 20 ml ஓ கொடுக்குறாங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க் டேங்க் 200 ml 10 லிட்டர் டேங்க் ஒரு 10 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர் இருக்குன்னா 200 250 ml வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே ஓகேங்க சார். இது ரொம்ப வளர்ச்சி ஊட்டிய நல்லா வளரும். அமீன் அமிலம் எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் நல்லா யூஸ் ஆகும். சரிங்க சார் சரிங்க சார். தேங்க்யூ சார். சார் இந்த முட்டை அமிலத்துக்கு எலுமிச்சை முட்டை அப்படின்னு ஒன்று என்னதுங்க சார்? வெல்லம் வெல்லம் எல்லாமே இது சரிபாதி என்ன சார்? எல்லாத்துலேயுமே ஒரே அளவு? இல்ல நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 20 எலுமிச்சை பழம், 10 முட்டை, ஒரு 1/4 கிலோ வந்து வெல்லம். அதாவது இது 10 முட்டையை வந்து ஒரு பிளாஸ்டிக் வாளியில வந்து ஓடு உடைக்காம அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த எலுமிச்சை பழம் வந்து ஒரு 15 முட்டையை முழுகிற அளவுக்கு வந்து எலுமிச்சை பழம் சாறு வந்து அப்படி பிடிச்சி 10 நாள் வரையும் அப்படியே வச்சிடணும். இந்த எலுமிச்சை பழம் சாறுலேயே வச்சிடணும், தண்ணி கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எடுக்கும்போது முட்டை பார்த்தோம்னா உடையாம லப்பர் மாதிரி மாறி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சாறு அந்த தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோலுமே வந்து அதிலே போட்டு அப்படியே வச்சிடணும். அதெல்லாம் பார்த்தோம்னா கிடைச்சோம்னா அந்த ரப்பர் மாதிரி அந்த இது வந்துடும் முட்டையோட இது ஓடு எல்லாமே அப்படியே ரப்பர் மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை வைக்கும்போது இதை கையால போட்டு போட்டோம் இல்லை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி கூழ் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1/4 கிலோ வெல்லத்தை வந்து இதுல சேர்த்து இந்த முட்டை கரைசலோட நல்லா காத்து போகாத மாதிரி நல்லா 20 நாள் வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கு அப்புறம் அதாவது லைட்டா அந்த காத்து போற மாதிரி லைட்டா சின்ன ஒரு ஓட்டை மட்டும் போட்டு வச்சுக்கணும். நம்ம ரொம்ப திறந்து விட்டாம கொஞ்சமா அந்த கேஸ் மட்டும் வெளியே போற மாதிரி லைட்டா ஓட்டை போட்டு வச்சுக்கணும். 20 நாளுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது இதோட எக்ஸ்பைரி டேட்னு பார்க்கும்போது 3 மாசத்துக்குள்ள வந்து யூஸ் பண்ணி இது ரொம்ப பூ பிடிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு திரவம். மீன் அமிலம் எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். மீன் அமிலம் என்ன மாதிரி சத்துக்கள்லாம் வருதோ அதே மாதிரி தான் இதுவும். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நாங்க வந்து கரும்பு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு எல்லாமே செயற்கை பாட்டிட்டு ஆர்கானிக் உரத்தை போட்டா பயிருக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா சார்? பாதிப்பு இருக்காதுமா. என்னன்னா நீங்க நினைக்கிற அளவு உடனே மகசூல் கிடைக்காது. நீங்க ஒரு 10 டன் ஏன்னா முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம மண்ணை வந்து கீழே மாத்திட்டு வரணும். மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்தா நீங்க நினைக்கிற அளவுக்கு எடுக்கும் போது நீங்க தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வந்து இயற்கையில் யூஸ் பண்ணாதான் நீங்க நினைக்கிற மகசூல் வந்து எடுக்க முடியும் உடனே. என்னால உடனே நான் வந்து கண்டிப்பா குறையும். சரிங்களா? ஏன்னா நீங்க செயற்கை உரத்தை நீங்க போட்டு மண்ணை போட்டு ரொம்ப மலடாக்கி வச்சிருக்கீங்க. நம்ம இயற்கை உரத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை மாத்தி அதுக்கப்புறம் தான்
நம்ம சொல்ற மாதிரி அந்த விவசாயமே அந்த இயற்கை விவசாயத்துக்கு வரும். நம்ம நினைக்கிற மகசூல் அதுக்கப்புறம் தான் நம்மளால இது பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நீங்க எந்த மகசூலும் இந்த மாதிரி உடனே மாறினா 3 வருஷம் மகசூல் வந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது. மண்ணை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கொண்டு வரலாம். எனக்கு செயற்கை விவசாயம் வேண்டாம், இயற்கை விவசாயம் மாறணும்னா அந்த மகசூல் வந்து கொஞ்சம் குறையும். அதை பார்த்துக்கோங்க நீங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம், ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணும்போது பூச்சி விரட்டி, மீன் அமிலம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஜீவாமிர்தம் பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிரிகள் பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சியை வந்து விரட்டுறது. சரிங்களா? நம்ம இதை கொடுக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது. குறைஞ்சது ஒரு வாரம் கேப் விடுங்க. ஜீவாமிர்தம் கொடுத்தீங்களா, ஒரு வாரம் கேப் விடுங்க. கேப் விட்டு அதுக்கப்புறம் பஞ்சகாவியோ மீன் அமிலமோ பூச்சிவரட்டியோ அடிங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு நீங்க வந்து ஜீவாமிர்தம் விடுங்க. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து கொடுக்க கூடாது. கொடுத்தா அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காது ஒழுங்கா. சரிங்களா? பஞ்சகாவியை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 மில்லி. தென்னை, கொய்யா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 40 மில்லி கொடுக்கணும். நெல்லு, அப்புறம் உளுந்து, பாசிப்பயிறு, கடலை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 30 ml 1 லிட்டர் தண்ணி. மீன் அமிலம் நீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி கொடுக்கலாம். பூச்சி விரட்டியும் 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா பஞ்சகாவியத்தோட கோமையை கலக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஒவ்வொருத்தர் கலக்கலாம்னு சொல்றாங்க சார். கோமியத்துல வந்து யூரியா சத்து இருக்கு. சரி சரி. கோமியத்தை பொறுத்த வரைக்கும் யூரியா சத்து இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு வகையான ஆசிட் அதுல இருக்கு. என்னன்னா அந்த பூச்சியை விரட்டுறதுக்கான அந்த காரத்தன்மை ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணும். சரி. நெல்லு பயிருக்கு வந்து கதிர் வர டைம்ல அந்த கோமையை கலந்ததை அடிச்சா கதிர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா நெல்மணி பெருசு பெருசா வருது அந்த மாதிரி. அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாம கை ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுங்க. ஓ சரி சரி. எந்த மருந்து அடிச்சாலுமே கை ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. பூ எடுக்கிற நேரத்துல பவர் ஸ்ப்ரே அடிச்சோம்னா காத்து ஸ்பீட் அடிக்கும் போது அந்த பூ கொட்டிடும். அதனால வந்து கை ஸ்ப்ரே வந்து அந்த காத்து வந்து அதிகமா வராது. நம்ம மெதுவா தான் இதாகும். நம்ம கை ஸ்ப்ரே அடிக்கணும் பூ எடுக்கிறது. மற்ற நேரத்துல நீங்க பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நன்றிங்க சார். வணக்கம் சார். நாங்க நேரடியா வந்து உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நேர்ல பயிற்சி எதுவும் எடுத்துக்கலாம்? நேர்ல நம்ம பேசிட்டு சொல்லுவோம்னா நம்ம நீங்க எந்த ஊர்னு? நாங்க திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்சி. பாலக்குறிச்சி. ஓகே. பொன்னமராதி பக்கத்துல. ஓகே. நம்ம இங்க கொட்டாம்பட்டி தான். நம்ம இன்னும் நேர்ல அந்த மாதிரி எதுவும் ட்ரைனிங் எதுவும் கொடுக்கல. கிராமத்துல இருந்தே எங்களுடைய கலந்து நாங்க பொருள்லாம் வாங்கி வச்சா நீங்க நேர்ல வந்து ஒரு நாள் பாடம் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பொன்னமராவதி ஆபீஸ் இருக்கு. பொன்னமராவதில இருந்து வருவாங்களா உங்களுக்கு? வயலகம்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கலாம்? இல்ல அந்த மாதிரி எதுவும் இப்பதான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே. சரி நீங்க ரெடி பண்ணிட்டு கூட சொல்லுங்க, ஒரு நாள் நாங்க போனோம். சரி சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த யூடியூப்ல ஒவ்வொரு இதுலயுமே வந்து இந்த பஞ்சகாவியா தயாரிக்கிறது, ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணது வந்து ஏற்கனவே நிறைய தடவை எல்லாம் வேற வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்ப சொல்றீங்களா சார்? எப்படிங்க? இல்ல இது வந்து நம்ம கொட்டாம்பட்டி ஏரியாவும் சரி எல்லா இடத்துலயும் ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களுமே வந்து என்னன்னா எங்களுக்கு இங்க இந்த கொட்டாம்பட்டி ஏரியால வந்து ஒரு வயல்வெளி பள்ளி மாதிரி ஒன்று நடத்துவோம். விவசாயிகளை வச்சு ஒரு 10-15 பேர் வருவாங்க. வாரத்துல ஒரு நாள் வந்து அவங்களுக்கு போவோம். அவங்க யூஸ் பண்ணி அவங்க சொன்னதை வச்சு நாங்க வந்து அவங்க தோட்டத்தை பார்த்ததை வச்சு நாங்க வந்து சொல்றோம். புதுசா இதுல வர்றவங்களுக்கு இதுல நிறைய குளறுபடி வருது. அதனாலதான் அது விளக்கத்துக்காண்டிதான் இந்த இதை கேட்டேன்.
சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்க சார், நன்றி. வாய்ஸ் பிரேக் ஆச்சு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மண்ணை வளமாக்குறது வந்து இன்னொரு இது என்னன்னா, பலதானியங்கள் விதைப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரும்? ஆமாங்க சார், தானிய வகைகள். ஆமாங்க சார். ஆமா, அதுவுமே வந்து நம்ம இந்த நீங்க வந்து இந்த இது பண்ணுவீங்க பாத்தீங்களா, இந்த சனப்பு தக்க பூண்டு இந்த மாதிரிலாம் விதைப்பீங்களா, அது வந்து விதைக்கிறதுனால தலைச்சத்து மட்டும் கிடைக்கும். நீங்க இந்த பல தானியங்கள் வந்து கலந்து விதைக்கும் போது அதுல வந்து எல்லா வகையான சத்துமே வந்து கிடைக்கும். அதனால வந்து அது ஒரு முறை இது பண்ணீங்கன்னா மண்ணோட தன்மை வந்து மாறும். நீங்க பலதானியங்கள் ஒரு முறை இது பண்ணீங்கன்னா மண்ணோட தன்மை மாறும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம வயலக வானொலி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒன்று இருக்கு. நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வானொலியில வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதாவது ரெகுலர் அதுல வந்து இது மட்டும் இல்லாம நிறைய விவசாய சம்பந்தமான தகவல்கள் அதுல வருது. சிறு சிறு தொழில் அந்த மாதிரி சோப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நிறைய டவுட் வந்து அதுலயே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதுல கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அது பதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து அதிலே இருந்துடும். நம்ம லிங்க் வந்து அந்த குரூப்ல நம்ம சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. இல்ல நீங்க யூடியூப்ல போயிட்டு வயலக வானொலின்னு அடிச்சாலே வந்துடும். வயலக வானொலி 90.4ன்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ரெகுலரா வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த சந்தேகமும் யூடியூப் சேனல்ல கூட இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பஞ்சகவ்ய தயாரிகளை பற்றி சொல்லியிருக்கோம். ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்கு. அதையுமே பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது ஓகேங்க. எது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு திருமால் சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிறது, அதை பயன்படுத்தக்கூடிய முறை மற்றும் அளவுகள் பத்தி நல்லா விளக்கமாவே நமக்கு சொன்னாங்க. நிறைய பேர் உங்களுடைய அனுபவமா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க, செய்யறதுக்கும் நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. உங்களுடைய அனுபவத்துல நடந்த கேள்வி அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நிறைய கேட்டீங்க. புதுசா செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்களும் பயிற்சிகள் எங்க கிடைக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான பயனுள்ள நிறைய தகவல்கள் நம்ம வந்து வாரம் வந்துட்டு நம்ம மகிழ்ச்சியா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக வந்து பயிற்சிகளும் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்ற தகவல்களும் நம்ம சொல்றோம். அதே போல நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு இது குறித்த இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்புக்கான வீடியோக்களும் போட்டிருக்கோம். இப்ப கேட்டதுல ஏதாவது பொருட்கள் உங்களுக்கு டவுட் இருந்தது, ஏதாவது செய்முறையில உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க அதுல போய் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். திருமால் சார் தான் அதையும் வந்து போட்டிருக்கிறாங்க, அவங்கதான் வீடியோவும் போட்டிருக்கிறாங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு பயனடைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்ட திருமால் சாருக்கு நன்றி சொல்லிக்கலாம். நன்றி சார். ஓகே, நன்றிங்க.